திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இருசக்கர வாகனத்துடன் கழிவுநீர் கால்வாயில் ஒரு நபர் விழுந்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சியானது வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சியில் உள்ள பேருந்து நிலையம், பஜார் வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகளில் சாலையில் இருபுறங்களிலும் கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் என அப்பகுதிவாசிகள், பொதுமக்கள், வணிகர்கள் என அனைவரும் கடந்த 2 வருடங்களாக பல்வேறு போராட்டங்களை முன்வைத்து அந்த கழிவுநீரை கால்வாயை அமைக்க வலியுறுத்தி நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளனர். இதற்கு நகராட்சி நிர்வாகம் ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பணிகள் முழுவதும் நிறைவு அடையாமல் பாதியிலேயே நகராட்சி நிர்வாகம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட சாலையில் இருபுறமும் உள்ள பள்ளங்களிலும் அடிக்கடி வாகன ஓட்டிகள் விபத்துகளும் ஏற்படும் நிகழ்வு நடைபெறுகிறது. குறிப்பாக அந்த வழியாக செல்லக்கூடிய பாதசாரிகளும் இதனால் பெரிதும் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக இன்று இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரு நபர் எதிர்பாராத விதமாக அந்த கால்வாய் அமைப்பதற்கான தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்துள்ளார். அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். உடனடியாக அருகில் இருந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை மீட்டு உள்ளனர். மேலும் மழைக்காலங்களில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் இருப்பதும் தெரியாமல் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து இந்த விபத்துகளை சந்திக்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் பள்ளத்தில் விழுந்து உயிர் சேதம் ஏற்படும் முன்னதாகவே பணிகளை உடனடியாக முடித்து தர வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கையும் தொடர்ந்து வைக்கின்றனர். தொடர்ந்து இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு நகராட்சி பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கையும் வைக்கின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.